இந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் என் பொண்ணை கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு தொலைச்சிட்டு விவாதத்துக்கு மேல கேக்குறாங்க ஐயா. அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ப்ரோமோ பத்தின வீடியோ தாங்க இது. பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலி எல்லாருமே ஜெயில இருக்காங்க இல்லையா? கோமதி ஒரு பக்கம் இருக்காங்க, அதுக்கப்புறமா பாண்டியன் அவங்க பசங்க இவங்கெல்லாம் வேற ஜெயில இருக்காங்க. இப்போ கோமதி வந்துட்டு அவங்களாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு வார்டன் போறாங்க, அவங்க கிட்ட கேக்குறாங்க. அவங்களாம் இங்க இல்லாம அவங்க தனியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இதுக்கப்புறமா கோமதி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஃபீல் பண்ணிட்டு தண்ணி குடிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்துட்டு நெஞ்சுவலி வர மாதிரி அப்படியே இருக்கு. அப்படி தண்ணி கீழே போட்டு விழுந்துடுறாங்க. அப்ப அங்க கிராஸ் பண்ண வார்டன் வந்துட்டு திருப்பியும் வந்து பாக்குறாங்க, எங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க மயக்கம் போட்டு கீழே கிடக்குறாங்க. அதுக்கப்புறமா உள்ள வந்து தண்ணி எல்லாம் தெளிச்சு எழுப்புறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல எனக்கு பிபி இருக்கு, அதனால மாத்திரை எல்லாம் நான் போடல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா டாக்டரை கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள நல்லபடியாக்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க இவங்க எல்லாத்தையுமே. அப்போ வந்துட்டு கோர்ட்ல தங்கமயிலோட அம்மா வந்து சொல்றாங்க, என் பொண்ணை வந்து நிறைய நகை போட்டு கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்துக்கு கட்டி கொடுத்தேன், ஆனா இவங்க வந்து இன்னும் நகை வேணும் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணை கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி அவங்க வந்துட்டு தங்கமயில் கிட்ட வீட்டுல சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்க. நான் சொல்றதுக்கெல்லாம் ஆமா நீ சொன்னீங்கன்னா தான் அந்த வீட்டுல போய் நீ வாழ முடியும், இல்லாட்டினா உனக்கு டைவர்ஸ் கன்ஃபார்ம், அதனால நான் சொல்றதுக்கு ஆமான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாங்க. சோ அங்க வந்து தங்கமயில விசாரிக்கும் போது அவங்களும் வந்து எல்லாத்துக்குமே ஆமா அவங்க கொடுமைப்படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறமா பாண்டியன் ஃபேமிலி விசாரிக்கிறாங்க. பாண்டியன் வராரு. பாண்டியன் வந்துட்டு என் மனசறிஞ்சு நான் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. அவங்க ஃபேமிலி எல்லாருமே நாங்க எதுவுமே செய்யல. அண்ட் சரவணன் வந்துட்டு அவங்க வயசு வித்தியாசத்தை அதை ஏமாத்தினது பிளஸ் படிச்சோன்னு சொன்னது இந்த ஏமாத்தினது விஷயத்தெல்லாம் சொல்றாங்க, இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. சரி, பக்கத்துல யாராவது விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது முத்துவேல் சக்திவேல் அவங்கள கூப்பிடுறாங்க. அப்ப அவங்களையும் கூப்பிட்டு விசாரிக்கும் போது அப்போ அவங்க சொல்லிடுறாங்க, அப்படி ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து கொடுமைப்படுத்துற அளவுக்கு என் தங்கச்சி ஃபேமிலி மோசமானவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ வந்துட்டு அக்கம் பக்கத்துல விசாரிச்சாங்கல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களும் வந்து அவங்க அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது, நல்ல டைப் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவுமே ஜட்ஜு ஓகே அப்ப இது உண்மைதான், அவங்க நல்லவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்துட்டு தேவையில்லாம அவங்க குடும்பத்தை அப்படி இழுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு தங்கமயில் ஃபேமிலியை வார்ன் பண்ணிட்டு அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க கோமதி ஃபேமிலியை. அவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் கோமதி வந்துட்டு அவங்க அண்ணன்ட்ட ரொம்ப நன்றினே, எவ்வளோ பெரிய பிரச்சனையில இருந்து என் குடும்பத்தை காப்பாத்திருக்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அப்ப பாண்டியனும் வந்துட்டு ரொம்ப நன்றி, எப்படி எங்களை இப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, இப்படி ஒரு பிரச்சனையில இருந்து எங்களை காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஃபீல் பண்றாரு. சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லா ஃபேமிலியும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இப்ப சரவணன் செம்ம கோவத்துல இருக்காரு. தங்கமயில பார்த்துட்டு இனிமே நீ என் கூட வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்ல, கேஸ் போட்டது போட்டதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேயுமே அந்த ஜட்ஜு வந்து விசாரிக்கிறாங்களே அப்பவுமே சொல்லிடுறாங்க, இவ்வளவு பொய் சொன்னாங்க, அதனால எனக்கு வாழ இஷ்டம் இல்லைன்னு நான் ஏற்கனவே டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் தான் இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே சரவணன் வந்து ஜட்ஜு கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து இவ கூட வாழ இஷ்டம் இல்லாதனால டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணுங்க, அதுக்கு நான் நோட்டீஸ் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்களும் வந்துட்டு இதெல்லாம் வந்து நீங்க அங்க கொடுத்துருக்கீங்களே, ஆல்ரெடி கேஸ் கொடுத்துருக்கீங்களா, அதை வச்சு பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. வெளியே வந்து சரவணன் அதான் சொல்றாரு, என் கூட வாழணும்னு ஜென்மத்துல நினைச்சிடாத, என் மூஞ்சிலே முழிக்காத, என் குடும்பத்தை எவ்வளவு அசிங்கப்படுத்திட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாரு. யாருமே வந்துட்டு தங்கமயில்கிட்ட எதுவுமே பேசல, எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.